குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் வித் சிம்லா மிர்ச் கிரேவிங்க, நார்த் இந்தியன் ஸ்டைலில். பன்னீர் கூட நம்ம மட்டர் போடலாம், பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்குல்ல அது போடலாம், சிம்லா மிர்ச் போடலாம், மஷ்ரூம் போடலாம், இல்லை பன்னீர் கூட வெஜ்ஜு கேரட், பீன்ஸ் அப்படி கூட போடலாம். இன்னைக்கு நம்ம சிம்லா மிர்ச் வித் பன்னீர் கிரேவி பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், அப்புறம் கொஞ்சம் கீ, இல்லை உங்கள் வீட்டில் பட்டர் இருக்குன்னா பட்டர் போட்டுக்கலாம். நம்ம மசாலா ஐட்டம் ஃபஸ்ட்டு போட போகிறோங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டு கசகசா போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் இதை வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டோரி வெங்காயம். இப்போ நம்ம கிரேவிக்கான மசாலா ரெடி பண்றாங்க. ஒரு கட்டோரி வெங்காயம், இஞ்சி பூண்டு, 3 பச்சை மிளகாய், உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டாதான் அது நல்லா வதங்கும். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. நம்ம சைடுக்கும் நார்த் இந்தியனுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுவோம், நார்த் இந்தியன்காரங்க முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுவாங்கங்க கிரேவிக்கு. இதுதான் ஒரு டிஃபரன்ஸ். எனக்கு தெரிஞ்ச அளவு உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா சொல்லுங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இதாங்க தெரியுது. இது நல்லா வதக்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்களா, பன்னீர் குடமிளகா சப்ஜிக்கு நம்ம இதாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை மிக்சியில் அரைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம வதக்கணுங்க. வதக்கி அதை ஒரு பேஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ அதே கடாய் தாங்க வச்சுருக்கேன், வேறு கடாயில் மாற்றல. அதே கடாயில் திருப்பியும் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் கீ. கீலாம் நானே பண்ணன கீ தாங்க, ஹோம்மேட். அது ஒரு நாள் வீடியோ போடுவேங்க உங்களுக்கு. அதையும் போட்டுட்டு திருப்பியும் அதே மசாலா ஐட்டம் போடணுங்க. ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு குடமிளகா நறுக்கி வச்சிருக்கேங்க. குடமிளகா லைட்டாக வதக்கிங்க. ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக.
பன்னீர் வச்சுருக்கேங்க. பன்னீரை கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கோங்க. அதுக்குள்ளே சிம்லா மிர்ச் கொடை மிளகா வதங்கிடுங்க. வதங்கினோன்னா இந்த பன்னீரையும் போட்டு லைட்டாக, ரொம்பலாம் வதக்க வேணாங்க, கொஞ்சம் ஹீட் ஆகி லைட்டாக வதக்கினா போதுங்க. வதங்கிடுச்சுங்க. இப்போ தனி மிளகா பொடிங்க. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி, மிளகா பொடி 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லிப்பொடி 6 ஸ்பூன் போடணுங்க. அப்போ தான் உரப்பு நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பன்னீரெல்லாம் ரொம்ப கொதிக்க வைக்கணும், ரொம்ப வேக வைக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. ரெண்டுமே சீக்கிரம் ஆயிரும். நமக்கு இந்த கிரேவி மட்டும் கொதித்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. நமக்கு முந்திரி பருப்பு போட்டிருக்கோம்ல, அதனால அது நல்லா திக்காகவே கிடைக்கும் ஒரு கொதி கொதிச்சோன்னே. இல்லை செமி கிரேவியாக வேணும், நமக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு வேணாம்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரம் மசாலா போடணுங்க. இந்த பார்த்தீங்களா, நமக்கு நல்லா இது கொஞ்சம் கொதிச்சு ஆறினோன்னே இன்னுமே திக்கு கிரேவி கிடைக்குங்க. ஏன்னா முந்திரி பருப்பு போட்டனால. நம்ம எப்படி தேங்காய் ஊற்றினா கெட்டியாக கிடைக்குது, அந்த மாதிரி முந்திரி பருப்பு போட்டனால நமக்கு கிரேவி நல்லாவே கெட்டியாக கிடைக்குங்க. ஃபைனலாக கொத்தமல்லி, போட்டுடலாங்க. கஸ்தூரி மேத்தியும் போடலாங்க. கஸ்தூரி மேத்தி போட்டால் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கசப்பாயிரும். போட்டோம்னா போட்ட உடனே சாப்பிட்றணும். ஓகேங்க, பாய். ஃபைனலாக நம்ம கடையிலலாம் சாப்பிட்டா க்ரீம் போட்டு கொடுப்பாங்கங்க. அதில் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா
க்ரீம் போட்டுக்கோங்க. நான் வந்து கீ தாங்க போடுறேன். கீ போட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு சூடான சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது சூப்பரா இருக்குங்க. பாய்.